ஹலோ காய்ஸ், இட்ஸ் மீ பிளாபர் தமிழ். ஒரு வழியாக விஜய் அண்ணாவோடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை ஒரு வழியாக பார்த்தாச்சு தியேட்டரில் போய். அண்ட் என்னுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறேன். உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இறக்கடா இன்ட்ரோவை. வாழ்க்கையில உன்ட டிடி காசுன்னு இல்லையடா, அது டெடிகேஷன் மாப்ள. கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எப்படியும் நிறைய பேர் ஸ்பாய்லர் பண்ணிட்டாங்க. ஏன்னா டோட்டலாக சோஷியல் மீடியாவை திறந்தாலே கோட்டை பற்றியே டாக் போய்கிட்டே இருந்துச்சு ஒரு வாரமாக. அந்த பாருங்க, இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியல. ஓகே, ஆரம்பிச்சிடுறேங்க. ஸ்டோரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எம்எஸ் காந்தின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஆர்மி ஆஃபீஸர். இவரும் அவருடைய டீமில் இருக்கக்கூடிய 4 பேராக இருக்க பிரசாந்த், பிரபுதேவா, அஜிமல், அப்புறம் ஜெயராம். ஸோ ஜெயராம்ன்றவங்க தான் லீடு. அவருக்கு முன்னாடி நம்ம மோகன் பாய், அதாவது மேனன் சொல்லப்படக்கூடிய கேரக்டர் தான் லீடாக இருந்திருக்காங்க. இவங்க அசைன் பண்ணியிருக்கிற மிஷன் தான் அவருடைய மேனனை அரெஸ்ட் பண்ணக்கூடியது. ஏன்னா அவர் வந்து கனடாவில் ஒரு ட்ரெயினில் யுரேனியமை கடத்திட்டு போய்கிட்டு இருக்காரு. அவர் ஃபேமிலியோடு போயிருக்காருன்றது பாவம் நம்ம காந்திக்கு தெரியாது. யுரேனியமை போய் தூக்கியிருக்க வேண்டியதானே. யுரேனியமை தூக்குறது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினையே பிளாஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. காந்தி ட்ரெயினை பிளாஸ்ட் பண்ணணுன்ற ஐடியாவில் வரலை. பட் அவரோட ஃப்ரெண்ட்ஸு தான் ட்ரெயினை பிளாஸ்ட் பண்ணுறாங்க. காந்திக்கு இவர் அவர் ஃபேமிலியோடு தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியாவில் பட் பிளாஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. அந்த பிளாஸ்ட் பண்ணதில் இவர் யுரேனியமை எப்படியோ எடுத்துகிட்டு சேவ் பண்ணிட்டு வந்துடுறாரு. இங்கே மேனன் செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் காந்திக்கு பிரபுதேவா ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. பட் ஆக்சுவலாக அங்கே மேனன் சாகலை. மேனன் உயிர் பொழைச்சி வந்து காந்தியை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு பிளானில் அவர் வந்து ரகசியமாக ஒரு லேபை க்ரியேட் பண்ணி அவர் ஒரு இதில் போய்கிட்டு இருக்காரு. பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு மிஷன் அசைன் ஆகப்படுது காந்திக்கு. பட் இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு மிஷன். பட் காந்தி வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்மி ஃபோர்ஸ்லேயே ஒரு டேலண்டட் சாட்ஸ் அதிகாரி அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஏன்னா இவர் தான் வந்து லீட் பண்ணி எல்லா மிஷனையுமே கொண்டு போயிட்டுருப்பார். அப்படி இவர் எடுக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் தான். ஃபேமிலியோட தாய்லாண்டுக்கு ஒரு மிஷனில் போகிறாரு. அங்கே போகையில் இவரோட பையனை மேனன் சாகலை. ஸோ மேனனுக்கு பிரபுதேவா மூலியமாக கனெக்ஷன் போய் அவர் இந்த பையனை தூக்குறாரு. அந்த பையன் சின்ன வயசு பையன்றனால எமோஷ்னலி அந்த பையனோட மனசில் நிறைய பேட் தாட்ஸு, வஞ்சகம், கோபம் இப்படி எல்லாத்தையும் விதைக்கிறாங்க. அந்த பையனும் ஒரு ஈவில் கேரக்டராக மாறுறான். அவன் தான் வந்து சஞ்சய். அவரோட பையன் சஞ்சய் அந்த ட்ரெயின் விபத்தில் இறந்ததுனால இந்த மேனன் கேரக்டர் இவருக்கு சஞ்சய்னு பேர் வைக்கிறாரு. பட் இதில் கார் ஆக்சிடெண்ட்டில் தன்னுடைய பையன் இறந்ததான் நினச்சிக்கிட்ட நம்மளுடைய காந்தி கேரக்டர் பையன் இறந்துட்டாருன்ற ஒரு நினப்பிலேயே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக வாழ்ந்துடுறாரு. அண்ட் அந்த 20 வருஷம் அதுக்கப்புறம் திரும்ப சாட்ஸ்லேருந்து இவருக்கு ஒரு டாஸ்க் ஒன்று வருது. அங்கே லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன்னு சொல்லி இவரை மோட்டிவேட் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் இங்கே ரஷ்யாவுக்கு போகிறாரு. ஸோ ரஷ்யாவில் ஒரு வாருக்கு ஒரு டெரரிசம் குரூப் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறதா நியூஸ் வருது. அதனால இந்தியன் மக்களுக்கு பிரச்சனைன்னு தெரிய வருது. ஸோ அதை சேவ் பண்ணுறதுக்காக காந்தி அங்கே போகிறாரு. அங்கே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியில் ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் தன்னுடைய பையனுடைய கண்களை பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாரு இவர் தன்னோட பையன்தான் அப்படின்னு. பட் பையன் அப்பாவோட சேர்ந்துட்டு அப்பாவோடைய லவ்வெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேனனுடைய பிளான் தான் அப்படின்றது பின்னாடி தெரிய வருது. பட் பையனுக்கு இந்த அப்பாவை சுத்தமாக பிடிக்கலை, மேனன்னு தான் பிடிச்சிருக்கு. காரணம், அந்த பையனுக்கு ஜீவனுக்கு வந்து காந்தி வந்து ஒரு கைவிட்ட அப்பா, தன்னை வந்து கவனிக்காத ஒரு அப்பான்ற மாதிரி மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கோ. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, காந்தி இந்த ஜீவனை எப்படி எதிர்கொண்டார். ஸோ உண்மையான வில்லனே தன்னுடைய மகன்தான் அப்படின்றது காந்தி ரியலைஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அவரை கொன்னாரா இல்லையா அப்படின்றத மீதி படத்தோடைய கதை. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப என்டர்டெய்னிங், ஃபேமிலி என்டர்டெய்னர். தளபதி விஜய் ஆசம், அவருடைய ரோலை பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபன்னி அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி, கமர்ஷியல் ஃபிலிம் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃபன் பண்ணணும்னு நினச்சா ஃபன் எலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதான் படத்தை ஸ்லோவாகவே கொண்டு போவோம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்கிற காரணமே அதான். அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் பிளாக்கு, ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சு படத்தை என்கேஜியாக கொண்டு போனது செகண்ட் ஹாஃப். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்க்கு அந்த ஸ்லோ இருந்தால் தான் கொஞ்சமாவது படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுன்னா படம் வந்து என்ன ஆச்சு, எங்கிட்டு முடிஞ்சுது ஒன்றுமே தெரியாமல் போயிடும். ஸோ கரெக்டான ஜேர்னலில் கரெக்டாக எடுத்திருக்காங்க. பட் விசில் போடு சாங் தான் கொஞ்சம் லேங் ஆகிப்போச்சு. ஏன் லேங் ஆச்சு அப்படின்னா, தளபதி ஃபுல்லாக பாடியிருப்பார், கேட்டிருப்பீங்க. பட் இங்கே வந்து தளபதி பாடாமல் சில வாய்ஸஸை இடையில ஆட் பண்ணி அந்த பாட்டை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. பட் பிஜிஎம் எல்லாமே அட்டகாசம். அண்ட் எண்டில் வந்து இது ஒரு சயின்டிஃபிக் மூவி
க்ளோனிங் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து ட்விஸ்ட் வச்சு முடித்தது அண்ட் கோட் விசஸ் ஒரிஜினல் கேங்ஸ்டர். அப்போ ஆக்சுவலாக இதுவரையும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த அந்த ஓஜி தான் ஒரிஜினல் ஓஜி எண்டில் வர்றது. பட் நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஜீவன் வந்து ஒரு க்ளோனே இவ்வளோ செய்யும்போது ஓஜி என்னென்ன செய்வான் அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் வச்சு படத்தை முடித்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் என்னுடைய ஒப்பீனியன் இந்த படம் செம்மங்க. 5க்கு 4.5 அண்ட் நம்ம சேனல் வியூவர்ஸ் நீங்களுமே வந்து 4.5 தான் கொடுத்துருக்கீங்க. பட் இருந்தாலும் எத்தனை பேர் இந்த கோட் படத்தை பார்த்துட்டீங்க, எத்தனை பேர் இன்னும் பார்க்கல, பார்த்தவங்க உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய். Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me.